வணக்கம் ருத்ரா மீடியா நேயர்களே. இது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம். வசந்த காலத்தின் தொடக்கமான இந்த மாதம் ராசிகளில் மிகவும் பொறுமையானவர் என்று போற்றப்படும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகின்றது என்று இப்போது விரிவாக காண்போம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் பலமான நிலையில் இருக்கிறார். அஷ்டம சனி, ராகு கேதுவின் பெயர்ச்சி என பல்வேறு கிரக நிலைகள் நடுவில் உங்கள் வாழ்வின் முக்கியமான அங்கங்களான தொழில், பணம், குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்பதை நாம் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் இடையில் சொல்லப்படும் சூட்சமான பரிகாரங்கள் உங்களுக்கு புரியும். பொதுவான கிரக நிலைகள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் பின்னர் உங்கள் ராசிக்குள் நுழைகிறார். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் நீங்கள் எளிதாக கடந்து விடுவீர்கள். ராகு 11ஆம் இடத்தில் இருப்பதால் லாபங்களுக்கு குறைவிருக்காது. ஆனால் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் முன்கோபத்தை தவிர்ப்பது இந்த மாதம் மிக மிக முக்கியம். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் கரியரை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் கடந்த சில மாதங்களாக இருந்த நெருக்கடிகள் குறையும். உங்கள் திறமையை கண்டு மேலதிகாரிகள் வியக்கும் நேரம் இது. குறிப்பாக டெக்னிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள இது சிறந்த காலம். பதவி உயர்வை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த மாத இறுதியில் கைகூடும். சுய தொழிலில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சொந்த தொழில் செய்பவர் என்றால் புதிய முதலீடுகளை ஏப்ரல் 15க்கு பிறகு செய்யுங்கள். கட்டுமானத்துறை, ஆடை ஆபரண தொழில் மற்றும் உணவு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். வெளிநாடு வாய்ப்பு. வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புவோர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்கி நல்ல செய்திகள் வந்து சேரும். நிதி நிலைமை, வரவு மற்றும் செலவை பற்றி காண்போம். பண விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கில்லாடியாக செயல்படுவீர்கள். வருமானத்தை பொறுத்தவரை 11இல் ராகு இருப்பதால் திடீர் பண வரவு உண்டாகும். ஷேர் மார்க்கெட் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு. செலவுகளை பொறுத்தவரை வரவு வரும் அதே வேளையில் ஆடம்பர செலவுகளும் அணிவகுக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்க பெரிய தொகையை செலவிட நேரிடும். சேமிப்பை பொறுத்தவரை வருமானம் வரும்போதே சேமித்து வை என்பதுதான் இந்த மாதத்திற்கான தாரக மந்திரம். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கவும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை குடும்பத்தில் இந்த மாதம் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. தம்பதிகளை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் கூடும். சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போவதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குழந்தைகளை பொறுத்தவரை உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வரும். அவர்கள் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். பெற்றோர்களை பொறுத்தவரை தாயார் வழியில் சில மருத்துவ செலவுகள் வரலாம். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்தவரை காதல் வானில் சிறகடிக்கப் போகும் ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் துணையின் அன்பால் நீங்கள் நெகிழ்ந்து போவீர்கள். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி குறையும். புதியதாக காதலிப்பவர்களுக்கு பச்சை கொடி காட்டப்படும். திருமண தடை உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து ஏப்ரல் மாதத்திலேயே நிச்சயதார்த்தம் வரை செல்ல வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்களை பொறுத்தவரை ஆரோக்கியம். வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்புள்ளதால் அதிக அளவில் நீர் சத்து உள்ள பழங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளது. செல்போன் மற்றும் தேவையற்ற பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொண்டு பாடங்களில் கவனம் செலுத்தினால் தேர்வுகளில் முதலிடம் பெறலாம்.
பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்ட குறிப்புகளைப் பொறுத்தவரை, இறுதியாக இந்த மாதத்தை சிறப்பாக்க நீங்கள் செய்ய வேண்டியவை. பரிகாரத்தைப் பொறுத்தவரை, ஏப்ரல் மாதத்தின் ஏதேனும் ஒரு சனிக்கிழமை அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் கலந்த அரிசியை கொடுங்கள். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி செயல்படுவது உங்களுக்கு தடைகளை நீக்கும். அதிர்ஷ்ட எண் 6, 9, 15. அதிர்ஷ்ட நிறம் பால், வெள்ளை மற்றும் ஸ்கை ப்ளூ. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ரிஷப ராசியினருக்கு பல வெற்றிகளை குவிக்கப் போகும் மாதமாக அமைய ருத்ரா மீடியா சார்பில் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி குறித்த சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.